இந்த மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி பிடிக்கிற ஒரே இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரி பாசாத அரசியல் நாங்கள் செய்யவில்லை. தேடி சோறுகள் நின்று பல சின்னஞ்சு கதைகள் பேசி மனம் வாடி துண்ணும் முழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழவ பருவ மீதி ஒரு கூற்றுக்கு ஏனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயின் என்ற பாரதியாரின் வழிகளில் கிடந்த 2001ஆம் ஆண்டு ரசிகர் மன்றமாக என்னை இணைத்து கிளைக்கழக நிர்வாகியாக ஒன்றிய கழக செயலாளராக விழுப்புரம் மாவட்ட பொருளாளராக ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான செயலாளராக பின் வடக்கு மாவட்ட துணை தலைவராக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இந்த இளையவனையும் மாவட்ட கழக செயலாளராக நியமித்த நான் படங்கும் தெய்வம் தளபதியாரின் திசை நோக்கி வணங்கி மேல்மலையனூர் மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் விழுப்புரம் வடமேற்கு மாவட்டம் அவலூர்பேட்டை நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற மரியாதைக்குரிய கழக பேச்சாளர் என் அன்பிற்கினிய நண்பர் ரயோனமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வையில் ஒருங்கிணைத்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் எனக்கு முன்னால் பேசிய இந்த மாவட்ட கழகத்தினுடைய துறை செயலாளர் சந்திர அவர்களே, விழுப்புரம் வடமேற்கு மாவட்டத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய எனது மாவட்ட கழக இணை செயலாளர் வெற்றி குமரன், மாவட்ட கழக துணை செயலாளர் கா சிவரத்தினம், மாவட்ட கழக பொருளாளர் முருகையன், விழுப்புரம் வடமேற்கு மாவட்டத்தின் செயலர்களாக எனது தம்பிகளாக இருக்கக்கூடிய என் அருமை ஒன்றிய செயலாளரான செஞ்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சாந்தசீலன் அவர்களே, செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாண்டியன் அவர்களே, செஞ்சி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தமிழரசன் அவர்களே, செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டேவிட் அவர்களே, செஞ்சி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சுலபதன் அவர்களே, மேல்மலையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் என் அருமை தம்பி திருமலை அவர்களே, மேல்மலையூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஆதிமுருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தத்துவமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற என் அருமை தம்பி எஸ்.எம். முருகன் அவர்களே, ரகுபதி அவர்களே, யூத் நீதி அவர்களே, செஞ்சி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் என் அருமை தம்பி நசுதீன் அவர்களே, அனந்தபுரம் பேரூர் கழக செயலாளர் அருமை தம்பி விமல்ராஜ் அவர்களே, எனது சார்பு அணி அமைப்பாளரான சாதிக் பாஷா, தசரதன், டெக்ஸ்மோ சரவணன், ஆர் டி சரவண பிரியன், அத்தியூர் ராமச்சந்திரன், அருளரசன், மணிகண்டன், சங்கீதா ஆகிய தோழிகளே, தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உதவிய எனது ஒன்றிய கழக செயலாளருக்கு உறுதுணையாக இருந்த வெங்கடேசன் இணை செயலாளர் மேற்கு, கார்த்திகேயன் இணை செயலாளர் வடக்கு, தினேஷ் இணை செயலாளர் தெற்கு, டி சரவணன் பொருளாளர் மேற்கு, தங்கமணி பொருளாளர் வடக்கு, சக்திவேல் பிஎஸ்சி பொருளாளர் தெற்கு, ஹரிகுமார் துணை செயலாளர் மேற்கு, ராமச்சந்திரன் துணை செயலாளர் வடக்கு, சதீஷ் துணை செயலாளர் தெற்கு, குமார் துணை செயலாளர் மேற்கு, மனோகரன் துணை செயலாளர் வடக்கு, மணிகோபி துணை செயலாளர் தெற்கு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜமாலுதீன், மாவட்ட இளைஞரணி குணசேகரன், பூங்காவனம் தமிழ் பாஷா, மாவட்ட மாணவரணி மணிமாறன், ராஜதுரை முனியப்பன், மாவட்ட மகளிரணி சங்கீதா லோகநாதன், மாவட்ட தொண்டரணி உசேன் பிரகாஷ், சுரேஷ் சங்கர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி பரணி, மாவட்ட வழக்கறிஞர் அணி சுந்தரமூர்த்தி, கொள்கை பரப்பு அணி விஜய், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் அப்பாஸ் மேற்கு, வெற்றிவேலன் மேற்கு, ரவிச்சந்திரன் மேற்கு, ஐயப்பன் மேற்கு, சந்திரசேகரன் மேற்கு, ராதாகிருஷ்ணன் மேற்கு, பாஸ்கர் மேற்கு, சிவா மேற்கு, விஜய் மேற்கு, ராஜன் மேற்கு, அருண்குமார் வடக்கு, புஷ்வத் வடக்கு, சையத் சபீர் வடக்கு, அழகுமதி வடக்கு, திருமால் வடக்கு, கல்லன் வடக்கு, விஜய் வடக்கு, சண்முகம் வடக்கு, செல்வம் வடக்கு, பார்த்திபன் வடக்கு, ரகு தெற்கு, கோமதி தெற்கு, அனுஷ்யா தெற்கு, பிரபாவதி தெற்கு, சூர்யா தெற்கு, குமரேசன் தெற்கு, எம் வேணி தெற்கு, பிரசாந்த் தெற்கு, சூர்யா தெற்கு, சுரேஷ் தெற்கு, மகளிரணி கஸ்தூரி மேற்கு, பிரியதர்ஷினி மேற்கு, அருமிகாந்தி மேற்கு, ஹரிபிரகாஷ் வடக்கு, தனவதி தெற்கு, வி சித்ரா தெற்கு, ரேவதி தெற்கு, இளந்திரடி முருகன் மேற்கு, புருஷோத்தமன் மேற்கு, வீரமணி மேற்கு, அஜய் மேற்கு, கருணாநிதி மேற்கு, கே முருகன் மேற்கு, முபாரக் மேற்கு, தேவேல் வடக்கு, பிரபு வடக்கு, சந்திரசேகர் வடக்கு, பார்த்ததாரி தெற்கு, சந்தோஷ் தெற்கு,
கலையரசன் தெற்கு தொண்டரணி, ஜவஹர் பாஷா மேற்கு, பூவரசன் மேற்கு, பாலாஜி மேற்கு, விஜய் மேற்கு, லோகநாதன் மேற்கு, சத்தியமூர்த்தி தெற்கு, மாணவரணி, ரகுமான் மேற்கு, யூனிஸ் பாஷா மேற்கு, தங்கராஜ் மேற்கு, யுவராஜ் வடக்கு, ராஜதுரை தெற்கு, பிரசாந்த் தெற்கு, வடக்கு ஒன்றிய தகவல் தொகுப்பாளி தாமோதரன் மேற்கு, வர்த்தகரணி சிவாஜி போன்றவர்களும் மாவட்ட, நகர, ஒன்றிய பூத் கிளைவாதிகள் மற்றும் அன்பு தோழர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரெல்லாம் யார் படிக்கணும்னு சொன்னா, சென்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் இந்த பேரெல்லாம் படிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. என் அன்பு தோழர்களே, வரவேற்பு நிகழ்த்துகிற பொழுது எல்லா தோழர்களின் பேர்களையும் ஒருங்கே வாசிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட மாவட்ட செயலாளர் அவர்கள் வாயினால் தங்கள் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் இந்த பெயர்களை எல்லாம் உச்சரிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. காலத்தில் வருகிறது என்ற பேச்சு சுருக்கமாக முடித்துக் சாதி, மத, பாலின பாகுபாடல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கினார். இந்த தேசம் கண்டிராத ஒரு மாபெரும் தலைவன் தான் தமிழக வெற்றி கழகத்தை தோற்றுவித்த எங்கள் தலைவர் தளபதியார் அவர். கோரிகளை புறந்தள்ளிவிட்டு கொள்கைகளை உருவாக்கி 5 கொள்கைகள் தலைவர்களை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவன் தளபதியார் அவர்கள். வந்துட்டோம், அரசியலுக்கு வந்துட்டோம். கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரிகளை அறிவிச்சு வந்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் வெறும் கூட்டாளி கூட்டமாக இல்லாமல், விசலிக்கும் கூட்டமாக இல்லாமல், கொள்கை தலைவர்களை உருவாக்கி கொள்கை தலைவர்கள் பின்னால் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். மிக தெளிவாக தன்னுடைய உரைகளையும் அறிக்கைகளையும் மிக தெளிவாக அறிவித்துவிட்டு எங்கள் அரசினுடைய நிலைப்பாட்டி மிக தெளிவாக அடியெடுத்து வைத்திருக்கிற ஒரே இயக்கமாக ஆக பெரும் சக்தியாக இந்த தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு எல்லோரும் எங்களை பார்த்து கொள்கைகளா கூட்டம் என்று சொல்கிறார்கள். 5 முத்தான தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார் கொள்கை தலைவர்களாக. அதில் 2 பெண்மணிகளும் கூட என்ன கொள்கை? ஒரே சமூக நீதி. ஒன்னே சொல்லுவான், கபல நாடு பாடுகிற வெற்று விளம்பரமான திமுக அரசுக்கார சொல்லுவான், திமுக உடன்பிறப்புக்கு சொல்லுவான் இது கொள்கைகளா கூட்டம், தற்கொலை கூட்டம் என்று. அவர்களுக்கு தான் சொல்லுகிறேன். இந்த மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி பிடிக்கிற ஒரே இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரி பாசாத அரசியல் நாங்கள் செய்யவில்லை. செஞ்சில சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து போயிருக்கிறார், ஒரு பாத்ரூம் திறந்து வந்துருக்காரு. இங்க ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவளுப்பேட்டில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை. எல்லாம் பார்த்துக்கலாம், இங்க இருக்கிற எல்லாம் பார்க்கணும், எல்லாம் கேட்கணும். இந்த சட்டமன்றத்தில் ஒரு இருக்கிற ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? 2021ஆம் ஆண்டு இந்த மக்கள் சந்தித்து ஓட்டுகளை அறிவிடை செய்துவிட்டு 2026ஆம் ஆண்டு மட்டும்தான் இங்க வராங்க. இது வரலாம் அவளுப்பட்டியில செஞ்சி மஸ்தான் அவர்கள் கால எடுத்து வைத்தது உண்டா? 2026ல ஓட்டுகளுக்கு வந்தாரு. அதோட நேற்று வந்து ஒரு கக்குத்தர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சியாளர்களை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். வெறுமனே இங்க பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பக்கத்துல பள்ளியில வந்து விளையாட்டு மைதானம் கட்டுறாங்க. விளையாட்டு மைதானத்தை பார்வையிட செஞ்சிலிருந்து மன்னராட்சி தத்துவம் வருது. இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், உங்களுடைய நெடுஞ்செழியன் அவர்களே நான் சென்ற வருடம் வழக்கில் நடக்கிற ஒரு விழாவில் நான் எச்சரித்து இருந்தேன். உங்களை சொத்து மதிப்பீடுகள் தான் வெளியிடப்படும் என்று. அதெல்லாம் உங்க தாத்தா இருக்காரு அச்சடிச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு நாளைக்கு வெளியிடப்படும் அந்த சொத்து மதிப்பீடு. இந்த அவலப்பேட்டை ஒரு நகரமாக அறிவிக்க வேண்டிய ஒரு அவலப்பேட்டையை வெறும் ஊராட்சியாக சுருக்கி வைக்கிற உங்களை போன்ற சூழ்நிலைகள் யாராவது இருக்க முடியுமா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அவலப்பேட்டையை இன்னும் ஊராட்சியை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6500 வாக்குகள் இருக்குது இந்த அவலப்பேட்டை ஊராட்சியில. 12 வார்டு இருக்குது. 12 வார்டுகளை உள்ளடக்கிய இந்த அவலப்பேட்டையை இன்னும் கூட பேரூர் கழகமாக அறிவிக்காத ஒரே இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திறந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நோக்கம் என்ன? என் மக்களை வெறும் வாக்கு எண்ணுகளாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை நலனின் மேம்பாட்டுக்கு எந்தவித வருகையும் செய்யக்கூடாது என்பது உங்கள் நோக்கம். எங்க மக்கள் என்ன 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுவான் அந்த நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நினைப்புகள் பொழைப்பை கெடுக்கும். 2026 தமிழக தளபதி வந்திருக்கிறார். அவர் தலைமையிலேயே இந்த ஆட்சி அமையும். ஒரு சினிமா ஜனநாயகம், ஒரு சினிமாவை
சென்சார் சர்டிபிகேட் அந்த சென்ட்ரல் போர்ட் சர்டிபிகேட் கொடுக்காம கிட்டத்தட்ட 1 மாத காலமா அலங்கரிக்கப்படுகிறார். ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஜனநாயகம் எது தெரியுமா? மக்கள் குரல் வலையை நசுக்கப்படுவது ஜனநாயகம் இல்லை. ஒரு கலை படைப்பை திரள விடாமல் படைப்பது ஜனநாயகம் இல்லை. ஒட்டுமொத்த ஜனநாயகனாக தமிழக வெற்றி கழக தலைவர் இன்றைக்கு திகழ்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகளிரிலும் எல்லா இடங்களிலும் இணைந்து கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள். நீங்களாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. கழக தோழர்களே, ஆற்றலோடு செயல்படுங்கள், வீரத்தோடு வழிநடுங்கள். நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் இருக்கிறோம். இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் உங்கள் பின்னால் இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் இருக்கிறோம். நீங்கள் வீரர்களை போடுங்கள். 2026 நம் வசமாகும். செஞ்சி சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 50,000 உறுப்பினர்களை நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 50,000 உறுப்பினர்கள் நல்லா சொல்றேன். செஞ்சி சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 50,000 உறுப்பினர்களை தன்னிச்சையாக தங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். நாங்கெல்லாம் நீ விட போய் உங்களை மாதிரி ஓடிபி கேட்டு செகண்ட் நாங்கெல்லாம் பண்ணல. தமிழக வெற்றி கழகத்துலாம் வரோம். தோட நீங்க சேர்றீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அவங்களே வாண்டடா அப்படியான்னு சொல்லி அவங்களே வந்து வாண்டடா சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 50,000 பேர். இங்க செஞ்சி வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் 2,50,000 பேர். அதுல 50,000 உறுப்பினர்களை கொண்ட பெரும் ஆகப்பெரும் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2026 உங்கள் ஹாட்ரிக் வெற்றி, 3 தலைமுறையான வெற்றிகள் அகற்றப்படும். நிச்சயமாக உங்கள் கனவு தகர்க்கப்படும். 100 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு பேச்சு எல்லாருக்கும் தெரியும். அதை என்னமோ நம்ம தான் செய்யறோம், நம்ம தான் பண்றோம், நம்ம மேல கேஸ் 3 முறை கொடுத்தாங்க. கேஸ் தளபதி 3 முறை கொடுத்தாங்க கேஸ். நாங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பாத்தீங்கல்ல, நேரம் இருக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழக தோழன். எங்களை மாதிரி பின்னாடி போய் சொல்றோம் தமிழக வெற்றி கழக தோழனே கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் இல்ல, அவ்வளவு பட்டியல பஸ் ஸ்டாண்ட் இல்ல, போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இதை தரம் உயர்த்தணும். அவ்வளவுப்பேட்டையை நகராட்சியாக தரம் உயர்த்தணும், பேராட்சியாக தரம் உயர்த்தணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உள்ளடக்காமல் வந்து 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து எங்க மக்களை ஏமாற்றிருக்கிற அப்படிப்பட்ட அவலமான ஆட்சி, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பது சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியாளர் கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அடுத்தபடியாக என் அருமை தோழர் அவர்களுக்கு வந்து டைம் இல்ல, நிறைய பேசணும். அதுக்காக வந்து நம்ம தோழர்லாம் கட்டுக்கோப்பா இருங்க. பிரித்தாளும் சூழ்நிலை நடைபெறும். நீங்க எப்படி இப்ப ஒட்டுக்கா வந்தீங்களோ அதே மாதிரி ஒரே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 2026 களம் நமுந்து நீங்க ஒன்னா எழுதி வச்சுக்கீங்க. செஞ்சு சட்டமன்ற தொகுதி யாரு கையில சிக்காது, தமிழக வெற்றி கழகம் தான் சிக்கம். எழுதி வச்சுக்கீங்க. புரியுதா? அடுத்த ஆட்சி நம்மளுதுதான். இந்த மக்களை பெரும் செல்வந்தார ஆகக்கூடிய தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கு. மேனிபெஸ்டோ அரசியல் மேனிபெஸ்டோ தயாராகுது, தேர்தலுக்கு தயாராகுது. எது நடக்கு சாத்தியமோ, தலைமை சொல்ற மாதிரி எது நடைமுறைக்கு சாத்தியமோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேர்தல் அறிக்கையை, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை நேற்று அறிவிச்சார் குழு அறிவிச்ச தளபதி. அதுக்குள்ள வயிற்றுல புதிய கருது வந்தாங்க. ஒரு குழு போட்டு தர்றாங்க திமுக. மக்கள் ஒண்ணுமே செய்யல. அவங்க ஒரு குழு போட்டு நாங்க தேர்தல் அதே ஆளுங்க கனிமொழி அவங்க தலைவர் அந்த குழு. அதெல்லாம் இல்லாம நம்ம தளபதி அறிவிச்சுக்கிற குழு மிக நியாயமான குழு, மக்கள் குழு. அவர்கள் அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை நம்ம தளபதியாளர் அவர்கள் வெளியிடுவார்கள். ஆகவே அருமை தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லணும். ஒவ்வொரு ஆளும் போய் சொல்லணும். சின்ன பிரச்சாரம் பண்ணணும். நீங்க எல்லாம் ஏன்னா நம்மளுடைய முதுகெலும்பு நம்மளுடைய வேர்களே வந்து மகளிர் தான். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா தலைகளை விட மகளிர் தலைவர் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா தளபதியை விரும்புகிற அனைவரும் மகளிர் தான். அப்படிப்பட்ட நீங்க எல்லா சூழலும் இங்கேயே எல்லா கிராமத்தும் வந்திருப்பீங்க. நீங்க எல்லாம் போய் சொல்லணும். அண்ணன் 2002 வராரு, அண்ணன் ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நாங்களா இருக்கோம், இளைஞர்கள் பிள்ளைகளாக நாங்களா இருக்கிறோம் அப்படி சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த 2026 நாம் களம் காண்போம். இந்த செஞ்சி கோட்டை நம் வசமாகும், ஜார்ஜி கோட்டை தளபதி வசமாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு அண்ணன் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு செஞ்சி குணசரவணன் MA LLB அவர்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மாநில கழக கொள்கை பரப்பு இணை